ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? டெல்லி காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு இன்று காலை 9 மணிக்கு ஒரு போன் கால் வந்தது. அதில் பேசிய மர்ம நபர் டெல்லியில் உள்ள செங்கோட்டை மற்றும் ஜாமா மசூதியில் வெடிகுண்டு வைத்திருப்பதாகவும் விரைவில் அது வெடித்து சிதறும் என கூறி இணைப்பை துண்டித்தார். இதையடுத்து டெல்லியின் முக்கிய பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டனர். செங்கோட்டை மற்றும் மசூதிக்கு போலீசார் விரைந்தனர். மோப்பநாயுடன் வெடிகுண்டு நிபுணர்களும் களத்தில் இறங்கினர். டெல்லியில் மைய பகுதியில் அமைந்துள்ள செங்கோட்டை மற்றும் மசூதியில் குண்டு வைத்திருப்பதாக தகவல் பரவியதை அடுத்து பொதுமக்கள் பீதியடைந்தனர். போலீசார் அங்குலம் அங்குலமாக நீண்ட நேரம் தேடியும் வெடிகுண்டு எதுவும் சிக்கவில்லை. போன் அழைப்பு வெறும் புரளி என தெரிய வந்தது. 2008 மும்பை தாக்குதல் வழக்கில் மூளையாக செயல்பட்ட லக்ஷர் அமைப்பைச் சேர்ந்த பயங்கரவாதி ராணா அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்டான். அவன் டெல்லி அழைத்து வரப்படும் நாளில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் போலீசார் அலர்ட் ஆகினர். இதேபோல் கடந்த மாதமும் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக மர்ம போன் கால் வந்தது. சில மாதங்களுக்கு முன் டெல்லியில் முக்கிய பள்ளிகளுக்கு தொடர்ச்சியாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. ஆனால் அவை அனைத்தும் வெறும் புரளியே என்பது போலீஸ் சோதனைக்கு பின் தெரிய வந்தது. சமீப காலமாக டெல்லியில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் கலாச்சாரம் அதிகரித்துள்ளது. சில சமயங்களில் மாணவர்களை விளையாட்டாக போன் செய்ததும் தெரிய வந்தது. எனினும் தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள், பண்டிகை நாட்கள் மற்றும் பயங்கரவாதிகள் கைது உள்ளிட்ட சமயங்களில் வரும் மிரட்டல் அழைப்புகள் போலீசுக்கு பெரும் சவாலாக அமைகின்றன. இதுபோன்ற வெடிகுண்டு மிரட்டல்களால் போலீசாரின் வேலை பளு அதிகரிப்பதுடன் முக்கிய வேலைகளில் கவனம் செலுத்த முடியாமல் போவதாக போலீசார் கவலை தெரிவிக்கின்றனர். இன்று மிரட்டல் விடுத்த நபர் யார் என போலீசார் விசாரித்து வருகின்றனர். இனி இதுபோன்ற மிரட்டல் விடுக்கும் நபர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை பாயும் என்றும் போலீசார் எச்சரித்துள்ளனர்.